ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தம்பியாக பிறந்து எனக்கு சத்துருவாக மாறி உன்னிடத்திலே வந்து என் பலங்களை எல்லாம் உனக்கு சொல்லித்தந்தான். அதனால்தான் நீ என்னை கொல்ல முடிந்ததை தவிர ராமனாகிய உன்னால் என்னை கொல்ல இயலாது என்று நாராயணராகிய அந்த ராமபிரானை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்து ராவணன் இவ்வாறு கூறினான். எத்தனை பெண்கள் கூட்டமாக நின்றிருந்தாலும் தன்னை பெற்ற தாய் இன்னார்தான் என்று குழந்தை அடையாளம் கண்டுகொள்வதைப் போல இறைவன் மீது அதீதமான பக்தி கொண்டவர்களாலும் தர்ம வழியில் வாழ்பவர்களால் மட்டும்தான் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமே தவிர தான் என்ற அகங்காரத்தோடும் அதர்மவாதியாகவும் இறைவனை அவமதிப்பு செய்து வாழ்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள முடிவதில்லை. எனவேதான் ராவணன் பரம்பொருளாகிய நாராயணரை பார்த்து நீ ஒரு மனிதன், உன்னால் என்னை கொல்ல இயலாது என்று கூறினான். இவ்வாறு கூறிய ராவணனிடத்திலே எம்பெருமான் அடுத்த பிறவியிலே உன்னை 100 தம்பிமாரோடு பிறவி செய்து இன்னொரு ஆள்கையால் உன்னை கொல்வேன் என்று கூறிவிட்டு அடுத்த யுகத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது, அதாவது துவாபர யுகத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது திருமால் ஈஸ்வரிடத்திலே சென்றிருந்து குரோணியின் 6 கூறுகளில் மீதமிருந்த 2 கூறில் ஒன்றை எடுத்து அதை 101 பங்கு வைத்து அதை கௌரவர்களாகவும், ராமாவதாரத்தின் போது ராமபிரானுடைய தம்பீர்களாக பிறவி செய்யப்பட்டிருந்த அந்த லட்சுமணர், பரதன், சத்ருகன் ஆகிய 3 மற்றும் ராவணனுடைய தம்பி விபீஷணராக பிறவி செய்யப்பட்டிருந்தவர், மேலும் வானர படைகளுக்கு மந்திரியாக திகழ்ந்த ஜாம்புவர் ஆகிய 5 பாண்டவர்களாகவும், இலங்கையிலே சீதாதேவி சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது அவளுக்கு துணையாகவும் ஆதரவாகவும் இருந்தவள் விபீஷணரின் மகள் திரிசடை என்பவள். அந்த திரிசடையை இப்பொழுது இந்த துவாபர யுகத்திலே திரௌபதியாக, அதாவது பாஞ்சாலியாகவும் பிறவி அமைத்தார் ஈசர். அப்பொழுது திருமால் ஈசரை வணங்கி, சுவாமி, சென்ற யுகத்தில் 70 வெள்ள வானரப்படைகளுடன் நான் இலங்கை சென்று ராவணனையும் அவனது அசுர குலங்களையும் அழித்த பின்பு எனது வானரப்படைகளை எண்ணிக்கை எடுத்தபோது அதிலே துடியான ஒரு வீரனை காணவில்லை. உடனே நான் யமதர்மராஜனை அழைத்து என்னுடைய வீரன் ஒருவனை காணவில்லையே என்று கேட்டபொழுது யமதர்மராஜன் சொல்லுவான், சுவாமி, என்னால் எந்த தவறும் நிகழவில்லை. ராவணனுடைய தம்பியான அந்த கும்பகர்ணன் தான் தங்களுடைய அந்த வீரனை கொன்றுவிட்டான். ஆகையினால் அவனுடைய உயிரை நான் கொண்டு போய் கொடு நரகில் வைத்திருக்கின்றேன் என்று கூறினார். எனவே என்னுடைய வீரனை கொன்ற அந்த கும்பகர்ணனை இந்த யுகத்தில் கஞ்சனாக பிறவி செய்ய வேண்டும் என்று திருமால் ஈஸ்வரிடத்திலே வேண்டிக் கொண்டார். இதன்படி திருமால் கேட்டுக்கொண்டபடியே அனைவரையும் பிறவி செய்து இந்த யுகத்திற்கு துவாபர யுகம் என்று பெயரும் சூட்டி அனைவரையும் பூவுலகம் அனுப்பி வைத்தார் ஈசர். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.